குற்றச்சாட்டு என்ன வச்சுருந்தாருன்னா, எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுக தான் எடப்பாடி வச்சுருக்காரு. என்னை போல தனிச்சையாக அரசியல் கட்சி ஆரம்பித்து அவங்களால வந்து தேர்தலில் போட்டியிட முடியுமான்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்காரு. பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதிலேருந்து வெளிவரணும். முதல்ல அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா? இதுதான் விஜய்க்கு பதில். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா? ஒரு காலம் முடியாது. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் போன்ற ஒரு கேவலமான நபர்கள் இந்த மாதிரியான ஒரு கட்சியின் தலைமை பொறுப்பில் உட்கார்ந்துக்கிறது ஒரு பொது வழியில் ஒரு நாகரிகம் இல்லாமல் என்ன பேசுவது என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் அனைவரும் ஜெயிக்கப் போவதில்லை. அவர்களை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். அவர்கள் எந்த இடத்திலும் ஒரு ஓட்டு கூட வாங்கப் போவதில்லை. ஏற்கனவே நோட்டாவுக்கு கீழே இருந்தவர்கள் இன்று அதைவிட கேவலமான ஒரு தோல்வியை தழுவ போகிறார்கள் என்று தெரிந்து இன்றைக்கி அவர் வந்து பொது வழியில் கேவலமாக தரைக்குறைவாக பேசி வருகிறார். கடைசி வரைக்கும் திரு நயினார் வந்து அரசியல்வாதியே ஆக போகிறதில்ல. அவர் கடைசி வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் அவர் காட்டிகிட்டு இருக்காரு. ஒன்று அவர் எல்லாரும் பண்ணையாருங்கிறாங்க, இல்லாட்டி அவர் வந்து அந்த ஊரில் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கார். அவர் கடைசி வரைக்கும் அரசியல்வாதியாக முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு நபராகத்தான் அறியப்படுகிறார். அவருக்கு இதை தவிர அவர்கிட்ட நம்ம பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு எந்தவித நோக்கமும் கிடையாது, ஒரு அரசியல் நோக்கமும் கிடையாது, ஒரு ஆட்சிக்கு வந்து ஏதாவது மக்களுக்கு செய்யணும்னு கிடையாது. மக்கள்கிட்ட கனெக்ட் இல்லாத ஒரு பர்சன் நயினார் நாகேந்திரன். அவரை போன்ற நபர்கள் இது மாதிரியான தரைக்குறைவான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தேர்தலில் அவர் கண்டிப்பாக படுதோல்வி அடைவார் என்பதில் எந்த மாற்று கருத்து. முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். தனிப்பட்ட விமர்சனங்களை யாருமே தவிர்க்கணும். நண்பர் நயினார் நாகேந்திரன் பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவர் இல்லை. யாருமே இது போன்ற தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்பது தான் ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். சார், நயினார் நாகேந்திரன் வந்து இதெல்லாம் கட்சி, நான் சொல்றது கேளுங்க, அதெல்லாம் ஒரு கட்சியா அவங்களாம் ஒரு ஆளா? நீங்க விடுங்க. முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். அவர் ஏன் அந்த மாதிரி பேசினார் அப்படிங்கிறது அவர் தான் விளக்கம் சொல்லணும். ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் அவர் இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருப்பது ஏன் என்று விளங்கவில்லை. அது ஏற்புடைய கருத்தாக நான் கருதவில்லை. முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். Shocking. Why he is talking about the Trisha? Why he is talking about Trisha? BJP having lot of work, the ruling party in the country. Why you talking about Trisha? Why talking about the personal life? This is not fair. முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். அவர்களுக்கு என்று பத்திரிகை நம்மளோட பேசும்போது ஒரு கருத்து இருக்கிறது, ஒரு பாடி இருக்கிறது. தனிப்பட்ட முறையிலே யாரையும் பற்றி நான் தனிப்பட்டவர்கள் சொன்னதை பற்றி சொல்லக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது. அது அவர்களிடம்தான் நேரடியாக விளக்கம் கேட்க வேண்டும். அதனால் யார் வந்து தங்களுடைய நிலையை வெளிப்படுத்தியிருந்தாலும் சரி, அவர்கள் அதை முறையாக சரிப்படுத்துவார்கள். அதில் மாற்றுக்கிறதுக்கு முறையாக போய் நான் போய் ஆஜராகக்கூடாது. நான் சொன்னதுக்கு தான் நான் பதில் சொல்லணும். அவர்கள் சொன்னது தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவர்கள் அதை சரிப்படுத்தலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அவருடைய எண்ணமாக இருக்கலாம், பாணியாக இருக்கலாம். அதில் நான் வந்து சொல்வது, கருத்து கூறுவது தவறாக இருக்கும். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய அந்த வார்த்தை என்பது ரொம்ப ரொம்ப தவறானது, கண்டிக்கத்தக்கது. விஜய் பற்றி பேசுவதற்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. சம்பந்தமே இல்லாத அவர் ஏன் இன்னொரு நபரை பற்றி இவரோடு இணைத்து, அதுவும் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், ஒரு நீண்டகால அரசியல் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய ஒருவர் இப்படிப்பட்ட கருத்துக்களை தெரிவித்தது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இத்தகைய கருத்துக்களை, இப்படிப்பட்ட கருத்துக்களை பகிர்வது என்பது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். அது யாராக இருந்தாலும் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பதை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.